விக்கிரமாதித்தன் கதைகள் 29. உரிமையும் பாசமும். முன்கதை சுருக்கம். சுடுகாட்டின் இருளில் விக்கிரமாதித்தன் வேதாளத்தை பிடித்து தன் தோளில் சுமந்து கொண்டு நடந்தான். அமைதியை குலைக்கும் விதமாக வேதாளம் பேசியது. மன்னனே, உன் விடாமுயற்சிக்கு ஒரு பாராட்டு. வழிநடை அலுப்பு தெரியாமல் இருக்க இதோ உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன், கேள் என்று ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தது. மதுராபுரி என்ற நாட்டில் மதுமதி என்ற பேரழகி வாழ்ந்து வந்தாள். அவளை 3 இளைஞர்கள் உயிருக்கு உயிராக காதலித்தனர். அமுதன், முகிலன், செழியன். இந்த மூவருமே அறிவிலும் வீரத்திலும் குணத்திலும் சிறந்தவர்கள். மதுமதியை மணம் முடிக்க மூவரும் போட்டியிட்டனர். ஆனால் விதி விளையாடியது. திருமணத்திற்கு முன்பு ஒரு நாள் நச்சுப்பாம்பு தீண்டி மதுமதி இறந்து போனாள். அவள் உடல் எரியூட்டப்பட்டது. அவளை இழந்து தவித்த 3 இளைஞர்களும் 3 விதமான முடிவுகளை எடுத்தனர். அமுதன் மதுமதியின் மீது கொண்ட தீராத காதலால் அவளுடைய அஸ்தியை, சாம்பலை ஒரு குடத்திலிட்டு அந்த சுடுகாட்டிலேயே ஒரு குடில் அமைத்து அங்கேயே தங்கி அவளை நினைத்து உருகி கொண்டிருந்தான். முகிலன் மதுமதியின் ஆன்மா சாந்தியடைய வேண்டும் என்று நினைத்தான். அவளுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு காசி, ராமேஸ்வரம் என புண்ணிய நதிகளை கரைக்க தீர்த்த யாத்திரை புறப்பட்டான். செழியன் எப்படியாவது அவளை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் சஞ்சீவனி மந்திரத்தை கற்றுக்கொள்ள தேச சஞ்சாரம் செய்து ஒரு முனிவரிடம் சென்றான். காலங்கள் உருண்டோடின. மந்திரத்தை கற்றுத் தேர்ந்த செழியன் ஊர் திரும்பினான். யாத்திரை முடித்த முகிலனும் திரும்பி வந்தான். அவர்கள் சுடுகாட்டில் அஸ்தியை பாதுகாத்துக் கொண்டிருந்த அமுதனை சந்தித்தனர். செழியன் தான் கற்ற சஞ்சீவனி மந்திரத்தை ஓதினான். அஸ்தியும் எலும்புகளும் ஒன்று கூடின. உயிர் பெற்று மதுமதி கண்விழித்தாள். இப்போது முன்பு இருந்ததை விட பொலிவுடன் இருந்தாள். இப்போது மூவரும் அவளை அடைய வாதிட்டனர். அமுதன், இவள் இறந்த பிறகும் அந்த சாம்பலை விட்டு பிரியாமல் இங்கேயே தவமிருந்தவன் நான். என் காதலே உண்மையானது. நானே இவளுக்கு கணவன். முகிலன், இவள் நன்மைக்காக ஊரூராக அலைந்து புண்ணியம் தேடியவன் நான். அந்த புண்ணியத்தால் தான் இவள் உயிர் பிழைத்திருக்கிறாள். எனவே நான் தான் இவளை மணப்பேன். செழியன், நான் மட்டும் மந்திரம் கற்கவில்லை என்றால் இவள் உயிரோடு வந்திருக்கவே மாட்டாள். உயிரை கொடுத்தவன் நான். எனவே இவள் எனக்கே சொந்தம். கதையை முடித்துவிட்டு வேதாளம் கேட்டது. விக்கிரமாதித்தா, அமுதன், முகிலன், செழியன் ஆகிய மூவரில் தர்மசாஸ்திரப்படி மதுமதியை மணக்கும் உரிமை யாருக்கு உள்ளது? இதற்கு விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை வெடித்துவிடும். விக்கிரமாதித்தன் சற்றும் யோசிக்காமல் பதிலளித்தான். வேதாளமே, இதற்கான பதில் தெளிவாக உள்ளது. மதுமதியை திருமணம் செய்து கொள்ளும் முழு உரிமையும் அமுதன் ஒருவனுக்கே உண்டு. காரணம், செழியன் உயிர் கொடுத்தவன். மந்திரம் ஓதி முழு உருவத்தையும் உயிரையும் கொடுத்தவன். பிரம்மாவிற்கு சமம், அதாவது ஒரு தந்தையை போன்றவன். எனவே தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் செழியன் அவளை மணக்க முடியாது. முகிலன் சடங்கு செய்தவன். இறந்தவர்களின் எலும்பை கரைத்து புண்ணிய நதிகளில் சடங்கு செய்பவன் ஒரு மகனுக்கு சமமானவன். எனவே மகன் ஸ்தானத்தில் இருக்கும் முகிலனும் அவளை மணக்க முடியாது. அமுதன் உடன் இருந்தவன். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும் பிரியாமல் உடனிருப்பவனே கணவன். மதுமதி இறந்த பிறகும் அவளை பிரிய மனமின்றி அவளுடனேயே சுடுகாட்டில் வாழ்ந்த அமுதனின் அன்பே கணவனுக்குரிய இலக்கணம். எனவே அமுதனே அவளை மணக்க தகுதியானவன். பதிலை கேட்ட வேதாளம் விக்கிரமாதித்தனை பாராட்டியது. சரியான பதில் என்றாலும் நீ உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டதால் நான் மீண்டும் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது வேதாளம். சுடுகாட்டுக்கு போனா தான் லவ் கூட சக்சஸ் ஆகும் போட்டுருக்கு. சரி, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.